ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஷேகர் நினச்ச மாதிரியே ரெஜினா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் ஷேகரை யாருக்குமே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு வந்த தனமும் ஷேகரும் அஞ்சலியோட அம்மா ரெஜினாவும் சேர்ந்து பேசுறதை கேட்டுட்டு ஒரு பக்கம் செம்மையா ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் அப்பனா அஞ்சலி கிட்ட தான் தன்னோட குழந்தை இருக்கா, அப்பனா அந்த மீனாட்சி தான் தன்னோட குழந்தையா, நம்மளோட குழந்தையே நம்ம முத்தழகுக்கு தானமாக கொடுத்துட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமாவும் அந்த அஞ்சலி கிட்ட தன்னோட குழந்தை இருக்கவே கூடாதுன்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் உடனடியாக இதை உறுதி செய்தாகணும்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்போ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல டாக்டர் கிட்ட கேட்டாதான் தெரியும்னு சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ வீட்டுல இருந்து முத்தழகோட குழந்தையா இருக்கிற அந்த ஆண் குழந்தை, அதான் அந்த சரவணன்ற குழந்தை அழுகிற சத்தம் தனத்துக்கு கேக்குது. உடனே அந்த குழந்தைய பாக்கிறதுக்காக பதறி போய் ஓடி போன தனமும் முதல்ல அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைய நினைச்சிட்டு இருக்க மீனாட்சி குழந்தைய போய் பாக்கிறதுக்காக அஞ்சலியோட ரூமுக்கு போயிட்டு அங்க கட்டில தனியா படுத்துட்டு இருக்க அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தானோ அந்த குழந்தை கிட்ட நீதான் என்னோட குழந்தையா, நான் உன்னதான் இவ்வளோ நாளா என் பக்கத்திலே வச்சு தேடிட்டு இருந்தேனான்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசுனது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்துக்காக அந்த குழந்தை கிட்ட அழுது மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அப்ப பார்த்து அஞ்சலியோட ரூமுக்கு வந்த முத்தழகோ இந்த மாதிரி தானோ குழந்தையோட பக்கத்துல உட்காந்து ரொம்பவே எமோஷனலா அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனே அவங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு தானோன்னு சொல்லி கேட்க உடனே தனமும் மனசுக்குள்ளேயே இப்போதைக்கு நம்ம இந்த உண்மையை யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், ஏன்னா நம்மளோட குழந்தை இப்ப இருக்கிற வீடு ரொம்பவே பெரிய குடும்பம், அது மட்டும் இல்லாம இந்த உண்மை நமக்கே இன்னும் கன்ஃபார்மா தெரியாது, அதனால எல்லா ஆதாரத்தையுமே திரட்டிட்டு அதுக்கப்புறமா இவங்க கிட்ட சாட்சியோட வந்து இந்த குழந்தை என்னோடதுதான்றத நிரூபிச்சாதான் இவங்க எல்லாருமே நான் சொல்ற உண்மையை நம்புவாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு முத்தழகு கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட முத்தழகு அவங்க கிட்ட ஒரு சிஸ்டர் மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட குழந்தைய நினைச்சுதான் அழுகிறீங்கன்னு என்னால ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா நானும் ஒரு தாய் தானே, அதனாலதான் நீங்க இப்ப பட்டுட்டு இருக்க கஷ்டத்தை என்னாலையுமே உணர முடியுது. ஆனா என்னால உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் தான் சொல்ல முடியும், நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா உங்களை தேடி உங்க குழந்தை தானாவே வரும். அது மட்டும் இல்லாம அந்த கைஜோஷ பாக்குறாக்கா கூட உங்ககிட்ட அதை தானே சொன்னாங்க, உங்க குழந்தை உங்க பக்கத்திலேயே இருக்காம, நீங்க தேடினாலும் தெரியலனாலும் அது உங்ககிட்ட கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். அதனால நீங்க எப்பவுமே இந்த மாதிரி உங்களோட குழந்தைய நினைச்சு அழுகிறதுக்கு பதிலா உங்க குழந்தை உங்ககிட்ட வந்து சேர்ந்துரும்ன்ற நம்பிக்கையோடய தைரியத்தோடய இருங்கன்னு சொல்லிட்டு முத்தழகு தனத்துக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்தழகோட வார்த்தையை கேட்ட தனமும் ரொம்பவே தைரியமா ஃபீல் பண்ணி ரொம்பவே நன்றி, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அங்க மட்டும் போயிட்டு வந்துட்டுமான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு உடனடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா தனத்தோட இப்படி திடீர் மாற்றத்தை பார்த்த முத்தழகு என்னாச்சு தனம் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள சந்தேகப்பட்டாலும் அதை பத்தி தனத்துக்கிட்ட எதுவுமே கேட்காம தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வீட்டுல இருக்க அஞ்சலியுமே அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு ஆட் ஷூட் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ நடுவுல வந்த பேச்சியும் ஆட் ஷூட் நடக்கிற இடத்துக்கு முத்தழகும் கூட வருவா, ஏன்னா அவளாலதான் குழந்தை பசியிலாலதான் அந்த பசியை தீர்க்க முடியும்னு சொல்லிட்டு அஞ்சலி சரின்னு சொல்லுவாங்களா இல்லையான்னு கூட அவங்களோட பதில கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம உடனடியா முத்தழகு அவங்க கிட்ட போறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே சூசை கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சூசையுமே அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க அஞ்சலியுமே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம முத்தழகு கூட அந்த குழந்தையோட சேர்ந்து கார்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் ஹாஸ்பிட்டல் போன தினமும் உடனடியா அந்த டாக்டரை மீட் பண்ணி அவங்க கிட்ட ரொம்பவே எமோஷனலாவும் அதை விட அதிகமான தாய் பாசத்திலயும் அவங்க கிட்ட அஞ்சலி கையில இருக்க குழந்தை என்னோட குழந்தையான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே தானோ இப்படி கேட்டதை கேட்ட டாக்டரும் ஒரு நிமிஷம் செம்மைய ஷாக் ஆகி அப்படியே தனத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டாக்டரோட ரியாக்ஷனை பார்த்த தனமும் ஆமா, எனக்கு அந்த அஞ்சலி கையில இருக்க குழந்தை அவளோட குழந்தை இல்லன்றது தெரிய வந்துருச்சு, அது மட்டும் இல்லாம என்னோட புருஷன் தான் என்னோட சொந்த குழந்தைய, ஏன் அவன் தான் அந்த குழந்தையோட அப்பாவா இருந்தும் பணத்துக்காக அந்த குழந்தைய அந்த அஞ்சலியோட அம்மா ரெஜினா கையில ஒப்படைச்சிருக்காங்க. அந்த விஷயத்த நானே கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட வந்து கேட்கறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க, அந்த குழந்தை என்னோட குழந்தை தானே, மீனாட்சி என்னோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட டாக்டரும் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளேயே எங்க நம்ம உண்மையை சொல்லிட்டா நம்மளோட டாக்டர் பதவியை நம்மளை விட்டு போயிடுமோ, இல்லைன்னா நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தனத்துக்கிட்ட அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது அது அவங்களோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு திக்கி தனத்துக்கிட்ட உண்மையை மறைக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா தனமும் டாக்டர் பேசுனதை வச்சே அவங்க சொல்றது பொய்ன்றதை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ரொம்பவே எமோஷனலா நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு அம்மாவோட வலி என்னன்னு உங்களுக்கு கூடவா தெரியாது, என் குழந்தை இல்லாம நான் இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தனத்தோட அழுகைய பார்த்த டாக்டரும் ஒரு நிமிஷம் மனசூரிக்கு போய் அவங்க கிட்ட சரி அழுகாதீங்க, உண்மையை நானே சொல்லிடுறேன், அந்த குழந்தை உங்களோடது கிடையாது, ஆனா உங்களோட குழந்தை இப்போ எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஏதோ ஒரு உண்மையை சொல்றாங்க. அதை கேட்டுட்டு தானோ செம்மைய ஷாக் ஆயிட்டு இதுக்கப்புறமா அந்த அஞ்சலியை நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட அங்க இருந்து எழுந்திரிச்சு போறாங்க. ஆனா தனத்தோட இந்த கோவத்தை பார்த்த டாக்டரோ ஒரு நிமிஷம் பயந்து உடனடியா இந்த விஷயத்த ரெஜினா கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. உடனே டாக்டர் சொன்ன விஷயத்தை கேள்விப்பட்டு ரெஜினா செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அஞ்சலி கிட்ட சொல்லியாகணும்னு சொல்லிட்டு அஞ்சலியோட போனுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அஞ்சலி ஆட்ஷூட்ல இருக்கனால அவங்களோட போன் காலை அட்டனே பண்ணாம ரொம்பவே அசால்ட்டா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கமும் ரொம்பவே கோவமா வீட்டுக்கு போன தினமும் முத்தழகோட ரூம்ல இருந்து அந்த ஆண் குழந்தைய தூக்கிட்டு உடனே
பின்னாடியே ஆக்ஷூட் நடக்கிற இடத்துக்கு ரொம்பவே ஆவேசமா கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி தனம் குழந்தையோட கிளம்புறத பார்த்த பேச்சியும் ஒண்ணுமே புரியாம தனத்தை கூப்பிடுறாங்க. ஆனா தனமும் இருந்த கோபத்துல பேச்சியோட பேச்ச கூட காதலியே வாங்காம உடனடியா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகவே, உடனே இதனால சந்தேகப்பட்ட பேச்சியை உடனடியா தனத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஆனா ஆவேசத்துல இருந்த தனமும் கொஞ்ச நேரத்திலேயே ஆக்ஷூட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்க ரொம்பவே கெத்தா எல்லாரும் முன்னாடியுமே சீன் காட்டிட்டு இருந்த அஞ்சலி பக்கத்துல போயிட்டு அவங்களோட கண்ணத்துல பல்லார்னு ஒரு அறையை விட்டுட்டு அவங்களோட கையில இருக்க அந்த பெண் குழந்தைய தூக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய எடுத்து உடனடியா முத்தலுக்கு கையில ஒப்படைக்கிறாங்க. அப்போ தனம் இப்படி பண்றத பார்த்துட்டு செம்ம ஷாக்கான அங்க இருக்க ஊர் மக்களும் சரி முத்தலுக்கும் சரி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேட்க, ஆனா தனமும் யாருக்கிட்டையும் எந்த பதிலும் சொல்லாம தன்னோட முன்னாடி நின்றுட்டு இருக்க அஞ்சலி மேல இருக்க கோவத்தால இன்னொரு கணத்துல அவங்கள பல்லார்னு அற விடுறாங்க. அப்போ தனத்துக்கிட்ட இருந்து அற வாங்கின அஞ்சலியும் இதுக்கு முன்னாடி அவங்க அடிச்சதுனாலேயே கிறங்கி போய் நிக்க, இப்போ மறுபடியுமே அவங்க தன்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தன்னை அடிச்ச தனத்தை தானும் அடிச்சு அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட கணத்துல அறையலான்னு சொல்லி போகும்போது தனம் அவங்களோட கையை பிடிச்சி அப்படியே மடக்கிடுறாங்க. உடனே இதை பார்த்து பதறி போன முத்தலகோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தடுத்து நிறுத்த போக, உடனே தனமும் தயவு செஞ்சு முத்தலகு நீங்க இந்த பிரச்சனைக்குள்ள தலையிடாதீங்க. இந்த பிரச்சனை மட்டும் உங்களுக்கு என்னன்னு தெரிய வந்துச்சுன்னா நீங்களே இந்த அஞ்சலியா அடிச்சு இங்க இருந்து வெளியே துரத்தினாலும் துரத்திடுவீங்க. நானா இருக்கவும் அடிச்சு அமைதியா நின்று பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அஞ்சலிய செம்மையா முறைக்க, அப்ப தனத்துக்கிட்ட செம்மையா அடி வாங்கின அஞ்சலியும் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்க, அப்ப கரெக்டா அங்க வந்த பேச்சியும் இப்படி இவ்வளவு கோவமா தனத்தை அடிக்கிறேன்னா அதுக்கான காரணம் என்ன, அப்படி அஞ்சலி என்னதான் தப்பு பண்ணன்னு சொல்லி கேட்க, அதுக்கு தனமும் இவ தப்பு பண்ணல, ரொம்ப பெரிய பாவத்தையே பண்ணிருக்கா, 2 குழந்தைங்களை அவங்களோட அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செம்மையா முறைச்சு பாக்குறாங்க. உடனே தனம் சொன்னதை கேட்ட அஞ்சலியும் என்ன விஷயம்ன்றத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, அப்பனா தனத்துக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கு மேலே வேலை எதுவுமே சொல்ல விடக்கூடாதுன்ற எண்ணத்தோட உடனடியா தனத்துக்கிட்ட போது நிறுத்து, இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் யாருன்னு நினைச்சேன், என்ன இப்படி எல்லார் முன்னாடியுமே அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு உன் மேல கேஸ் போட்டு ஜெயில தள்ளாம நான் விட மாட்டேன், என்னோட அம்மா யாருன்னு உனக்கு தெரியும்ல, நீ எது பேசினாலும் யோசிச்சு பேசு, ஏதாவது தப்பா பேசுன அப்புறம் அவ்வளவுதான், உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்குவான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரி தனத்தை அப்படியே மிரட்டி ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி போகிறாங்க. ஆனா ஏற்கனவே கோவத்திலையும் தாய் பாசத்திலையும் இருந்த தனமும் அஞ்சலி கிட்ட போதும் நிறுத்து, இதுக்கு மேல உன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு அப்புறம் உன் பல்லெல்லாம் பேத்துருவேன், அது மட்டும் இல்லாம உண்மையை சொல்றதுக்கு நான் ஏன் பயப்படணும், ஒரு வேலை நான் மட்டும் இப்போ நீ பண்ண தில்லுமுல்ல எல்லார் முன்னாடி வச்சு சொன்னேன்னு வச்சுக்கவேன், இந்த குடும்பம் மட்டும் இல்ல இந்த ஊரே உன்னை அடிச்சு இந்த ஊரை விட்டு துரத்துறது மட்டும் இல்லாம நீ சொன்னிய ஜெயில் அந்த ஜெயில உன்னை தள்ளுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலி கொஞ்சம் பயத்தோட நின்றுட்டு இருக்கா. பக்கத்துல இருந்த பேச்சியோ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தனத்துக்கிட்ட அப்படி அஞ்சலி என்னதான் தப்பு பண்ணா நீ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அஞ்சலி அவ்வளவு பெரிய பாவத்தை என்ன பண்ணிட்டான்னு சொல்லி கேட்க, உடனே தனம் அவங்க கிட்ட உண்மையை சொல்றதுக்காக போறாங்க. ஆனா கரெக்டா அங்க வந்த ரெஜினாவோ தனத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி பேசுறதுக்காக வரும்போது அஞ்சலி ஏற்கனவே தனம் தன்னை அவமானப்படுத்திட்டான்ற கோவத்திலையும் தன்னோட அம்மா இப்ப தன்கிட்ட வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்திலையும் அதை விட கண்டிப்பா என்ன விஷயம் நடந்தாலும் தன்னை அவங்களோட அம்மா ரெஜினா காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கையிலையும் உடனடியா எல்லார் முன்னாடியுமே போதும் நீ சொல்ல தேவையில்ல நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நின்று ரொம்பவே தைரியமா எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த குழந்தை எனக்கும் பூமிக்கும் பிறந்த குழந்தை கிடையாது, ஆனா இதுக்கு அப்பா பூமி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே புரியாம அஞ்சலியை பார்த்துட்டு இருக்க முத்தலகோ அஞ்சலி இப்ப என்னதான் சொல்ல வர, இந்த குழந்தைக்கு இவ அம்மா கிடையாது, அப்பனா இந்த குழந்தையோட அம்மா யாரு, இது யாரோட குழந்தை, ஒருவேளை இதுதான் தனத்தோட குழந்தையான்னு சொல்லிட்டு தனத்தை பார்க்க, உடனே தனமும் முத்தலகோட மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அக்கா இது என்னோட குழந்தை கிடையாது, இது உங்களோட குழந்தை, இந்த குழந்தைய இந்த அஞ்சலியும் அவங்களோட அம்மாவும் சேர்ந்து பிளான் போட்டு உங்ககிட்ட இருந்து பறிச்சிருக்காங்க திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்ல ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்க முத்தலகோ தன்னோட கையில இருக்க அந்த பெண் குழந்தையான மீனாட்சியை பார்த்து ரொம்பவே எமோஷனலா அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு மக்களும் சரி பேச்சியும் சரி அஞ்சலியை ரொம்பவே கேவலமான ஒரு பார்வையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இதை கவனிச்ச அஞ்சலியும் இன்னுமே அத்தனை தாங்க முடியாம ஆக்ரோஷமா முத்தலுக்கு கையில இருக்க குழந்தைய பறிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ரொம்பவே எமோஷனலா அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்க முத்தலகோ அஞ்சலி தான் கையில இருந்து அந்த குழந்தைய பறிக்க போறான்ற விஷயத்த பார்த்த உடனேயே உடனடியே அவங்க மேல செமைய கோபப்பட்டு அவங்கள அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால ஊர் முன்னாடி கீழே விழுந்த அஞ்சலியோ அவமானப்பட்டு அப்படியே தரையில உட்காந்துருக்க இதை பார்த்துட்டு இருக்க ரெஜினாவும் தன்னோட பொண்ணோட நிலைமையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா பேச்சியோ அஞ்சலி பண்ண தப்புக்கு சாரியான தண்டனையை நான் கொடுத்தே அவன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா அஞ்சலியை பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி தான் பண்ண தப்ப ஊர் முன்னாடி தான் வாயில இருந்தே சொன்னது மட்டும் இல்லாம ரொம்பவே முட்டாள்தனமா தான் பண்ணது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வாதாட்டிட்டும் இருக்காங்க. ஆனா என்ன அவங்க அவமானப்பட்டதுதான் மிச்சம். அது மட்டும் இல்லாம இப்போ அவங்க பேச்சியோட கோவத்துக்கு மட்டும் இல்ல இந்த ஊரோட கோவத்துக்கும் ஆளாயிட்டாங்க. ஆனா என்ன இன்னுமே அஞ்சலி தன்னோட அம்மா ரெஜினா எல்லாத்தையுமே சரியாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ரெஜினாவோ தன்னோட பொண்ணோட நிலைமையை இதுக்கப்புறமா யாராலையுமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து என்னதான் நடக்க போகுது, ஊர் மக்கள் மூலயமா பேச்சு அஞ்சலிக்கு என்ன மாதிரியான தண்டனையை அவங்க பண்ண தப்புக்காக கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி தன்னோட முட்டாள்தனத்தால தன்னோட வாயை வச்சே எல்லா உண்மையுமே உளறி இப்ப வேற ரொம்ப
ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த சிக்கல்ல இருந்து எப்படிதான் அஞ்சலி வெளியே வர போறாங்க? அது மட்டும் இல்லாம முத்தழகுக்கு எப்படியோ ஒரு வழியா அந்த மீனாட்சி பொண்ணு தன்னோட குழந்தைதான்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனால இப்போ அஞ்சலி பண்ண தப்புக்காக முத்தழகு அஞ்சலியை என்னதான் பண்ண போறாங்க? அதுக்கும் மேல தனத்துக்கும் அவங்களோட குழந்தை கிடைச்சிருச்சு. சோ அவங்க தன்னோட குழந்தைய திருடி ரெஜினா கிட்ட கொடுத்ததுக்காக தன்னோட ஹஸ்பண்டை என்ன பண்ண போறாங்க? அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது? இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.